குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த சின்ன வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னா அது என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இப்போ ஆப்டிமம், அதாவது ஒரு வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் கிளியராக இருக்கணும், அதே மாதிரி பேட்ரி பேக்கப் இருக்கணும், அதே மாதிரி பேசுறது வந்து நல்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வச்சு இது பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறையா மொபைல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொபைல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாவான் இருக்குது, சாம்சங், மோட்டரோலா, சோனி எக்ஸ்பீரியா, மோட்டோலே G5 ஒன்று இருக்குது, சாம்சங் இது, வீடியோகான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா மொபைல்ஸ் இருக்குதுங்க. மைக்ரோமேக்ஸ் இருக்குது, ஐஃபோன்ஸ் இருக்குது, ஓப்போ இருக்குது, விவோ இருக்குது, விவோ லைஃபு, கூல் பேட், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குதுங்க. பட்டு இதில் மெயினாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா என்னுடைய பார்வையில், அதாவது நான் வந்து நிறையா ஓரளவு மொபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுவெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட இதில் பார்க்குறப்ப என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சைனா மொபைல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். அதாவது நீங்கள் உண்மையிலே காசு செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சைனா மொபைல்ஸ் வாங்கலாம். மித்தபடி சைனா மொபைல்ஸ் வாங்காதீங்க. அதுதான் என்னோட ஸ்ட்ரிக்ட் அட்வைஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா சைனா மொபைல்ஸ் வந்து சும்மா நிறையா அது ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு அட்ராக்டிவாக இது பண்ணுவாங்க, நிறையா பேட்ரி பேக்கப்பே நிற்காது. அதே மாதிரி பிரைட்னஸ் அது இதெல்லாம் கண்ட்ரோல் ப்ராப்பராக இருக்காது. இது 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 அதே அதே மாதிரி இப்போ ஐஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஃபோன் வந்து பெஸ்ட்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஐஃபோன் வந்து பெஸ்ட்டு. இப்போ ஐஃபோனில் வந்து 7 மாடல் வந்துருக்குது, 6 இருக்குது, 6S இருக்குது. 6S நல்ல இது. அதே மாதிரி இப்போ 7 வந்திருக்கு, 8 வரப்போகுது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் வந்து 50,000, 60,000, 70,000 அந்த மாதிரி ரொம்ப ஹை பட்ஜெட்டாக இருக்கும். அது நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு ஆவரேஜ் ஃபேமிலியில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது இவ்வளவு காசை செலவு பண்ணி ஒரு சின்ன கை அடக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறதுன்றது வந்து ஒரு வேஸ்ட்டு முதல்ல. அதில் வந்து படம் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதாவது பணம் நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம ஐஃபோன் எடுக்கலாம். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இப்போ டியூவல் சிம் இதெல்லாம் எதுவுமே வராது. அதில் ஒரே சிம் மட்டும்தான் போட முடியும். அதே மாதிரி கனெக்டிவிட்டி வந்து ஐஃபோனில் வந்து மற்ற மொபைல்ஸ் கூட கனெக்ட் ஆகாது. அதை அது வந்து ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ஐஃபோன் வந்து இப்போ அப்போ எனக்கு நல்ல படம் வேணும், காசு என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னா கண்ண மூடி நீங்கள் ஐஃபோன் போகலாங்க. டச்லேயும் சரி, கிராஃபிக்ஸ் அந்த ஃபோட்டோ படங்கள்லேயும் சரி, பெஸ்ட் ஐஃபோன், அதில் டவுட்டே இல்லை. இப்போ மித்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைனா மொபைல்ஸ், இப்போ கூல் பேட் அது இதுன்னு நிறையா ஏகப்பட்டது வந்துருக்குதுங்க. இப்போ ரிலையன்ஸுடைய லைஃப்னு ஒன்று இருக்குது, இந்த ஜியோனின்றாங்க, இது மாதிரி நிறைய மொபைல்ஸ் இருக்குது. சைனா மொபைல்ஸ் நீங்கள் போனீங்கன்னா, நான் கார்பன் சொல்லி ஒரு மொபைல் இருந்துச்சு, அது வாங்கினேன். மொபைல் நல்லா தான் இருந்தது. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு, அது பரவாயில்ல. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டிஸ்பிளே இதெல்லாம் வந்து நிறைய பேட்டரி வந்து சீக்கிரமாக கன்சியூம் பண்ணிடும். இப்போ நான் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னா கடற்கடன்னு பேட்டரி நிறையாவே ட்ரெயின் பண்ணும். ஸோ இதுதான் சைனா மொபைல்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து பணமும் ஒரு நிறைய செலவாகக்கூடாது, அதான் ஆப்டிமமாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு தேவையான படம் எடுக்கிறதுனாலும் சரி, மற்றபடி பவர் கன்சம்ஷன், பேட்டரி பேக்கப் இதெல்லாம் சரி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சாம்சங் மொபைல் நான் செலக்ட் பண்ணேன். இப்போ இன்னைக்கு வந்து சாம்சங் மொபைல் பார்த்தீங்கன்னா பிலோ 10,000 வந்து சாம்சங் மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. சாம்சங் மொபைலில் வந்து Z சீரீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது போகாதீங்க. ஏன்னா அது பியூர் ஆண்ட்ராய்டு மாதிரி கிடையாது, அது கஸ்டமைஸ்டு ஆண்ட்ராய்டு தான் வந்துடும். அது ரொம்ப பட்ஜெட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் Z சீரீஸ், அதில் 5,000, 6,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது, அந்த இதில் போகலாம். மித்தபடி நீங்கள் உங்களால் ஓரளவு ரீசனபிளாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆன் 7, அதாவது சாம்சங்கில் ஆன் 7ன்ற மாடல் போட்டிருக்காங்க. அது வந்து 8,500 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் விற்கிறாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் போட்டாங்க. இப்போ அமேசான் சேலில் வந்து இப்போ 8,919 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்க
கேட்டிங்கன்னா, இப்போ மெயினாக மொபைல் ஃபோனில் பார்க்க வேண்டியது வந்து பேட்ரி பேக்கப்புங்க. அப்புறம் ரேம். இப்போ எத்தனை ஜிபி ரேம்? இப்போ 1 GB, 1.5 GB, 2 GB, 3 GB, 4 GB அந்த மாதிரி நிறையா ரேம் இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எத்தனை பிக்சலு, அப்புறம் கேமராவுடைய ரெசல்யூஷன், கேமரா ரெசல்யூஷன் பார்க்கணும். அப்புறம் வந்து பேட்ரி பேக்கப் போட்டாச்சு. மற்றபடி கொரில்லா கிளாஸ் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். கேமரா கிளாரிட்டி, அதே மாதிரி டச்சு, அதெல்லாம் கேமராவோடய சேர்ந்து வந்துடும். ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அது பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரேம் வந்து ரீசனபிளாக இருக்கணும். இப்போ ஒரு 2 GBயோ இல்லை 3 GBயோ இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு ஹெச்டி இந்த மாதிரி ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்மி ரெசல்யூஷன் எடுத்திங்கன்னா கிளாரிட்டி அந்த அளவு இதாக இருக்காது. படம் பார்க்குறீங்க அப்படின்னா மொபைலில் படம் கிளாரிட்டி இருக்காது. அது மாதிரி கொரில்லா கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரில்லா கிளாஸ் என்ன அப்படின்னா கீழே போட்டால் உடையாது. அதே இது ஒரு 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 பர்டிகுலர் இதில் போட்டோம் அப்படின்னா கொரில்லா கிளாஸும் உடைய தான் செய்யும். கொரில்லா கிளாஸ் வந்து நல்ல டஃபன் பண்ண கிளாஸ் ஆக்சுவலாக. அது என்ன அப்படின்னா நல்ல ஹார்டு இது பண்ண கிளாஸ், நல்லா டஃபன் பண்ண கிளாஸ், அவ்வளோ ஈஸியாக உடையாது. அதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 rupees கிட்ட எக்ஸ்ட்ரா இது இப்போ பே பண்ணுறோம். மொபைல் சார்ஜோட எக்ஸ்ட்ரா ஒரு அரௌண்ட் 10,000 rupees கிட்ட பே பண்ணுறோம். அதே இது வந்து கொரில்லா கிளாஸ் போட்ட மொபைல்ஸ்லேயுமே வந்து ஒரு பர்டிகுலர் எட்ஜ்லேயோ இல்லைனா ஒரு கல் மேலேயோ கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் விழுந்தாலும் அது உடைய தான் செய்யும். ஏன்னா ஐஃபோனும் இன்னைக்கு உடைய தான் செய்யுது. சில இப்போ நான் சொல்கிற இந்த சாம்சங் இதில் வந்து கொரில்லா கிளாஸ் கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுருக்கணும். அதுக்கு வந்து இப்போ டெம்பர் கிளாஸு அந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி சைடில் எட்ஜஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லீவ், அதாவது கவர் மாதிரி, ஒரு சாஃப்ட் கவர் மாதிரி எட்ஜு வந்து பட்டுச்சுன்னா கல்லில் டக்குன்னு போய் அந்த அந்த எட்ஜு, மொபைலோட எட்ஜு பட்டுச்சுன்னா அது வளையும் உடையும் அந்த மாதிரி. ஸோ அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இதுவும் போட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது இதை பேர் பண்ணிக்கும். இந்த அந்த ஹிட் ஆகிறத வந்து அது பேர் பண்ணிக்கும். சப்போஸ் அந்த கவர் உடஞ்சாலும் அதை தூக்கி போட்டு திருப்பி ஒரு 100 ரூபா கொடுத்து கவர் வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வேற என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேமரா பொறுத்தளவில் சாம்சங்கில் ஒன்றும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. கேமரா வந்து கிளாரிட்டி ஓரளவு ரீசனபிள் குவாலிட்டி இருக்கும். ஸோ கேமரா ரெசல்யூஷன் வந்து டீசெண்டான இதாக இருக்கும். இப்போ சாம்சங்கில் வந்து இந்த நான் சொல்கிற இந்த On7 வந்து ரேட்டும் கம்மி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி பேக்கப்பில் வந்து இவங்க சாம்சங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா AMOLED அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது AMOLEDனா என்னென்னா பவரை வந்து எல்இடியோட ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி இது பண்ணியிருக்காங்க. முன்னாடியே வந்துருச்சு. அந்த AMOLED இது போட்டிருக்கறனால நீங்கள் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக வந்து ரிசோர்ஸ் யூசேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்க்ரீன் இதனால தான் நிறையா மொபைல் இதில் வந்து பவர் நிறையா எடுக்கும். இப்போ இதே இது சாம்சங்கில் வந்து AMOLEDன்றனால வந்து அந்த பவர் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். ஸோ அதனால சாம்சங் இது வந்து நல்லாவே இருக்கும். சாம்சங் இதுலேயும் நிறையா இருக்குது. S5, S6, S7 அந்த மாதிரி எட்ஜ்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, 45, 50க்குலாம் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அந்த AMOLED டெக்னாலஜினால பேட்டரி பேக்கப் வந்து நல்லா நிற்கும். அதே மாதிரி ரேம் வந்து ரொம்ப கம்மியாக இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பேட்டரி கூட நிற்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் SD கார்டு, அதாவது மைக்ரோ SD கார்டுன்னு சொல்லுவோம். மைக்ரோ SD கார்டு யூசேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதாவது மெமரி பத்தலை அப்படின்னா மைக்ரோ SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மெமரி இருந்ததுன்னா நீங்கள் அதிலே ஃபோன் மெமரியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வேணும்னாலும் மைக்ரோ SD கார்டு போட்டுட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து பேட்டரி உடைய யூசேஜ் வந்து நல்லா குறைக்குதுங்க. நான் யூஸ் பண்ண அளவு நான் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்த்தேன். கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ கனெக்ட் பண்ணுறப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10% இது மாதிரி அந்த மைக்ரோ SD கார்டு இருந்தனால அது வந்து எக்ஸ்ட்ரா பவர் யூசேஜ் இருந்தது. அதனால மைக்ரோ SD கார்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டோரேஜில் போயிட்டு அன்மவுண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அன்மவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆகி தனியாகவே உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கும். ஸோ அப்போ வந்து பவர் அவ்வளோ யூஸ் ஆகாது. வேணுங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து அதே ஸ்டோரேஜ் இதுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் போய் ஸ்டோரேஜ் போயிட்டு மவுண்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆகிரும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மல்டி டாஸ்கிங் பேக்ரவுண்ட் டாஸ்க் பேக்ரவுண்ட் டாஸ்க்கை வந்து கிளியர் பண்ணுறீங்க. கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் யூசேஜ் அது வந்து கம்ப்யூட்டரில் பேக்ரவுண்டில் அதாவது கம்ப்யூட்டரில் மொபைலில் பேக்ரவுண்டில் ஓடுற அந்த லோடு வந்து குறையும். அதனால வந்து உங்களுக்கு பேட்டரி பவர் கன்சம்ஷன் எல்லாமே குறையும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் டாஸ்க்கை கிளியர் பண்ணுறது நல்லது. சில பேர் வந்து அதை கிளியர் பண்ணால் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இருந்து திருப்பி லோட் ஆகி வரும் அப்படின்றாங்க. லோட் ஆகிட்டு போகுது, அதனால ஒன்றும் பரவாயில்ல. பேக்ரவுண்ட்லேயே ஒரு ஐடில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் பவர் எடுக்கும். எதுக்கு நம்ம எடுக்க வைக்கணும்? அதனால பேக்ரவுண்ட் இதுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அன்னெசரி ஆப்ஸ், அதாவது இப்போ ஆப்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து வர்ற ஃப்ரீ ஆப்ஸ் முக்கால்வாசி எல்லாமே வந்து அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணுற மாதிரி, அதாவது திருடுற மாதிரி இதுதான் ஆப்ஸ் தான் டெவலப் பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் முக்கால்வாசி இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் திருடிடுவாங்க. நம்மளுக்கே தெரியாமல் அவங்க எடுத்துருவாங்க. இன்ஸ்டால் பண்ணுறப்பவே கேட்கும், இதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதுகளெல்லாம் வந்து அவங்க உங்கள்கிட்ட தெரியாமலே வந்து எடுத்து அவங்க டெவலப் பண்ணவங்க கிட்ட அனுப்பிரும். ஸோ அதனால தேவையில்லாத ஆப்ஸ், அதாவது நிறையா கேம்ஸு, நிறையா தேவையில்லாத அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் இதுகளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி மினிமம் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அதுகளை மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னாலே இப்போ மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஒரு கேஷ் மெமரி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா கேஷ் மெமரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் கேஷை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நிறையா மெமரி வந்து அதில் கிளியர் ஆகும். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இது நான் இதில் யூஸ் பண்ணலை அப்படின்னா நான் வந்து ஃபேஸ்புக் வந்து நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவேன். ஸோ அதனால் ஃபேஸ்புக்லாம் நான் எடுத்து விட்டுட்டேன். அது வந்து ஒரு லோடு தாங்க. ஃபேஸ்புக் வந்து இப்போ வர வர அவங்க வந்து சைஸ் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. இப்போ 200 MB கிட்ட போயிட்டாங்க. 200 300 கிட்ட போயிட்டாங்க. ஸோ அது அப்ளிகேஷன் ஃபேஸ்புக் ஆப்ஸே பெரிய பெரிய ஆப்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மினிமம் இதாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளீனாக ரன் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் என்னுடைய இதுபடி, என்னுடைய சஜஷன் படி நீங்கள் வந்து சாம்சங் இதில் வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்டாக இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் ஆப்டிமம், இப்போ சாம்சங் ஜே சீரீஸு மாதிரி இன்னும் நிறையா சின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சி ப்ரோ அப்படின்னு அந்த இதில் இருக்குது. C7 ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. 25 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ரீசனபிள் இதாக இருக்குது. இப்போ சாம்சங் ஆன்7 இது வந்து ரொம்ப, அதாவது என்னுடைய சாய்ஸில் வந்து ஆன்7 இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஏன்னா சீப்பாகவும் இருக்குது, ரீசனபிள் பிக்சர் குவாலிட்டி எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்குது. 2 GB ரேம் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் என்னோட சஜஷன். மைக்ரோமேக்ஸு அந்த மாதிரி நிறையா மொபைல்ஸ்லாம் இருக்குது. சைனா மொபைல்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு வாயிலே நுழையாத மொபைல்ஸ்லாம் நிறையா இருக்குது. கூல் பேட் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் வந்து பேட்ரி பேக்கப் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. மோட்டோவை பற்றி எனக்கு அந்தளவு ஐடியா இல்லைங்க. ஸோ இதுதான் என்னோட சஜஷன். அதாவது சாம்சங் இதில் வந்து லோவர் பட்ஜெட் இதில், மீடியம் பட்ஜெட் இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம்னா மொபைல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.